வணக்கம். இந்த ரீடிங் உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல நினைக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இது குறிப்பா சில அடையாளங்கள் உங்களுக்கு மிக துல்லியமா பொருந்துற மாதிரி இருக்கு. என்னென்ன அந்த சிக்னிபிகன்ட் சைன்ஸ் பார்க்கலாமா? காகம், வெள்ளைப்புறா இல்லனா ஈகிள், இந்த மாதிரியான பறவைகளை அடிக்கடி நீங்க சமீபத்துல பாத்திருந்தீங்கன்னா, கிரீன், எல்லோ இல்லனா கிரே கலர் டிரெஸ் இல்லனா அந்த நிறங்கள் உங்களை அதிகம் அட்ராக்ட் பண்ணியிருந்தா. அடுத்தது பழைய சாவி, நாணயங்கள் இல்லனா உடைஞ்ச கண்ணாடி துண்டுகளை நீங்க தற்செயலா பாத்திருந்தா. 11 444 1010 1616 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர்ஸ கிளாக்லயோ இல்ல வண்டிங்கள்லயோ நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இது பொருந்தும். உழைப்பிற்கான பலன் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கோட மைய கருத்து. நீங்க ஒரு பாதையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் பலன் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத வேறொரு திசையிலிருந்து வரப்போகுது. இந்த கார்ட்ஸ் உங்களுடைய ஸ்ப்ரெட்ல வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, டெத் மற்றும் த டவர் வந்திருக்கு. இத பார்த்து பயப்படாதீங்க. ஒரு பழைய கட்டடம் இடிஞ்சாதான் அங்க புதிய அரண்மனையே நம்ம கட்டலாம் இல்லைங்களா? அதுதான் இந்த கார்ட்ஸ் சொல்ற ரகசியம். இன்னைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு விதமான குழப்பத்துல இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சோ, இல்ல நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணாயிடுச்சோ அப்படிங்கிற பயம் கூட இருக்கலாம். அதே சமயம் உள்ளுக்குள்ள ஒரு புது மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற உள்ளுணர்வும் உங்களுக்கு தட்டுப்படும். ஓகேங்க, இப்போ விரிவான வழிகாட்டுதல என்னன்னு பாக்கலாமா? நீங்க இதுவரைக்கும் செஞ்ச கடின உழைப்பு வீண் போகல அப்படிங்கறத கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உறுதிப்படுத்துது. பொருளாதார ரீதியா ஒரு பெரிய நிலைத்தன்மையை நீங்க எட்டும் காலம் வந்துருச்சு. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. டெத் கார்டு எதை சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு உதவாத ஒரு பழைய பழக்கம் இல்லனா ஒரு பழைய ரிலேஷன்ஷிப் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இது ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். த டவர் கார்டு நீங்க பலமாக பிடித்து கொண்டிருந்த ஒரு விஷயம் திடீர்னு உடையலாம் அப்படின்னு எச்சரிக்குது. அது உடைந்தால்தான் உங்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்கள் வேலை இல்லனா தொழில கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த திருப்பம் முதல்ல அதிர்ச்சியா தெரிஞ்சாலும் கடைசியில அது உங்களுக்கு லாபமா தான் அமையும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அன்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர போகுதுங்க. உங்களுடைய மன அழுத்தம் நீங்கி ஒரு நிம்மதியான மனநிலையை நீங்க அடைய போறீங்க. குடும்பத்துல இருந்த சண்டைகள்லாம் மறைஞ்சி ஒரு புரிதலும் ஏற்படும். நீங்க ஒரு புதிய கலை இல்லனா ஒரு படைப்பு திறன்ல ஆர்வம் காட்ட போறீங்க. 7 of Wands சொல்றது என்னன்னா, உங்களை சுற்றி சில எதிர்ப்புகள்லாம் இருக்கலாம், ஆனா அந்த எதிர்ப்புகளை முறியடிக்கிற தைரியம் உங்ககிட்ட இப்போ இருக்குங்க. மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க செவி சாய்க்காமல் உங்களுடைய இலக்கில நீங்க உறுதியா இருங்க. த மேஜிஷியன் கார்டு ஒரு பெஸ்ட் கார்டுன்னு சொல்லலாம். உங்ககிட்ட அனைத்து திறமைகளும் இருக்கு, என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். எதை பார்த்தும் தயங்காதீங்க, பிரபஞ்சம் உங்களுடைய பக்கம் தான் இருக்கு. நீங்க இழந்ததா நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வேறு ஒரு வடிவுல திரும்பவும் உங்ககிட்ட வரப்போகுது. பண பரிமாற்றங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் முன்னாடி நல்லா யோசிச்சு செயல்படுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாளா இருந்த ஆசைகள்லாம் நிறைவேற போகும் மாயாஜாலமான நேரம் இதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சில ரகசிய சயின்ஸ், அதாவது சமிக்ஞைகள் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கனவுகள்ல வரும் செய்திகளை உன்னிப்பா கவனிங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டம் இன்னும் அதிகரிக்குங்க. பழைய கசப்புகள் எல்லாம் மறந்து மன்னித்து முன்னோக்கி போங்க. இப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்குங்க. வெற்றி நிச்சயம், ஆனால் அது நீங்கள் எதிர்பார்க்காத வழியில் தான் வரும். அடுத்ததா இந்த எனர்ஜியை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக நீங்க கமெண்ட்ல ஐ கிளைம் திஸ் பவர் இல்லனா 1111 என்று பதிவிடுங்கள். இன்றைக்கான அஃபர்மேஷனா என் கூடவே சொல்லுங்க, எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் மிகச் சரியான நேரத்தில் எனக்கு வழங்கும். நான் மாற்றங்களை வரவேற்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான் அப்படிங்கறதுனால இதுல வர எல்லா விஷயமே எல்லோருக்குமே 100% அப்படியே பொருந்தாது. உங்களுடைய ராசி, நட்சத்திரம், அப்புறம்
தனிப்பட்ட சூழலை பொறுத்துதான் சில மாற்றங்கள்லாம் இருக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் விரிவான பலன்கள் மற்றும் தனிப்பட்ட வழிகாட்டுதல் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதே செய்யும். ஓகேங்க. புயல் வீசும் போதுதான் கழுகுகள் இன்னும் உயரமாக பறக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உங்களை அழிக்க அல்ல, உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தவே வருகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.